கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிப்பார். 12 கூட நிறைய நீங்க நிச்சயமா எடுப்பீங்க. உங்க பலன் இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு மீன் கிடைக்காது. அந்த மீனை எடுக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு மீனை, உங்க வலை எவ்வளவு மீனை தாங்குமோ அந்த அளவுக்கு மீனை கொடுக்க மாட்டான். உன் வலை பிஞ்சு போற அளவுக்கு ஆண்டவர் மீனை, என் தம்பிக்கு உயிர் மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறேன், அது மட்டும் கர்த்தர் கொடுக்க மாட்டாரு. குகையில இருந்து வெளியும் கூட்டிட்டு வர செய்வாரு. எக்ஸ்ட்ரா பிளஸிங். ஹல்லேலூயா. ஏற்கனவே இருந்த திராட்சரசம் மாதிரி உண்டு பண்ண மாட்டாரு. எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போட்டு எக்ஸ்ட்ராவா பண்ணி கொடுப்பாரு. அப்ப என்ன நடக்கும்? பொண்ணை விட்டுட்டு மாப்பிள்ள ஓடி வரும் ஐயாச்சு கிறிஸ்து கிட்ட. ஓடியா கொஞ்சம் இருடி, இப்பதானே நீ தாலி கட்டின, இருடி, அங்க வேற ஒண்ணு நடந்துக்கு நீ. பொண்ணை விட்டுட்டு ஓடி வருவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? மாப்பிள்ள ஓடி வர்றான், ஞாபகம் வச்சுங்க. யார் ஓடி வரா? மாப்பிள்ளோட்ட அப்பா அம்மா ஓடி வந்தாலும் பரவாயில்ல, பொண்ணுட்டு அப்பா அம்மா ஓடி வந்தாலும் பரவாயில்ல, மாப்பிள்ளையே ஓடி வர்ற அளவுக்கு இயேசு கிறிஸ்து அப்ப திராட்சரசத்தை எந்த அளவுக்கு பண்ணிருப்பாரு பாத்துங்க. புரியுதா உங்களுக்கு? எக்ஸ்ட்ரா பிளஸிங். ஹல்லேலூயா. எக்ஸ்ட்ரா பிளஸிங் ஆசைப்படுங்க, தப்பே கிடையாது. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமா கர்த்தர் கொடுப்பார். அப்படிப்பட்ட தகப்பன் தான் உங்களோட கூட இருக்கிறாரு.